வெல்கம் டு தி டிபேட். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதாவது இந்தியால இருக்கிற ஐஐடி, ஜேஎன்யூ, டெல்லி பல்கலைக்கழகம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல பிஹெச்டி பண்ற ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சந்திக்கிற கடுமையான நெருக்கடிகள் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா விவாதிக்க போறோம். அகாடமிக் புலியிங், பாலியல் சீண்டல்கள், அப்புறம் குறிப்பா சாதிய பாகுபாடுகள்னு இது பல வடிவங்கள்ல இந்த கேம்பஸ்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக சமீபத்துல 2026 யுஜிசி ஒரு புதிய சமத்துவ விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இப்போ இந்த விதிமுறைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த விவாதத்தோட மைய புள்ளியே அதுதான். அதாவது இந்த ஆழமான கட்டமைப்பு பிரச்சனைகளை தீர்க்க குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கு மட்டும் பிரத்யேக பாதுகாப்பும் முன்னுரிமையும் அளிக்கிற இந்த புதிய யுஜிசி விதிமுறைகள் நிஜமாவே அவசியமா? அது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வழிகாட்டிகளை உள்ளே கொண்டு வர்றது மாதிரியான தீவிரமான மாற்றங்கள் தேவையா? இல்ல எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய ஒரு வெளிப்படையான பொறுப்புக்கூறல் அமைப்பை உருவாக்குறது மூலமாவே வழிகாட்டிகளோட அதிகார துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. ஒடுக்கப்பட்ட மாணவர்களை பாதுகாக்க புதிய யுஜிசி விதிமுறைகள், அப்புறம் ஏஐ வழிகாட்டிகள் மாதிரியான தீவிரமான குறிப்பிட்ட தரப்பினரை மையப்படுத்திய சீர்திருத்தங்கள் கட்டாயம் தேவை. இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிலவர இந்த பிரச்சனைகளை நாம வெறும் அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சாதாரணமா கடந்து போக முடியாது. இதெல்லாம் நிறுவன ரீதியான படுகொலைகள். கல்வி அமைச்சகத்தோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா 2018 2023 வரைக்கும் சுமார் 20,000 ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி, ஐஏஎம்லேருந்து தங்களோட படிப்பை பாதியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. இது சும்மா நடக்கல. ஐஐடிகளில் 95% ஆசிரியர்கள் ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களா தான் இன்னைக்கும் இருக்காங்க. தர்ஷன் சோலாங்கி, ஆயுஷ் ஆஷ்னா, அப்புறம் கான்பூர் ஐஐடியில் தொடர்ந்து நடந்த தற்கொலைகள் எல்லாம் இதுக்கு நேரடி சாட்சி. அதனால தான் இந்த ஆதிக்க கட்டமைப்பை உடைக்க 2026 யுஜிசியோட புதிய ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் சொல்றேன். உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் மீதான வன்முறையும் பாலியல் சீண்டல்களும் இருக்குங்கிறத நாம் மறுக்கவே இல்லை. அது நிதர்சனமான உண்மைதான். சமீபத்துல ஒரு யூனிவர்சிட்டியில 200 மாணவிகள் கிட்ட நடத்தின ஒரு ரிசர்ச்ல 80% வாய்மொழி ரீதியாகவும் 90% ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியான அச்சுறுத்தல்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. ஆனா இதற்கான தீர்வு என்னங்கிற இடத்துல தான் நான் உங்ககிட்ட இருந்து முரண்படுறேன். 2026 யுஜிசி விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் ஏன் நிறுத்தி வச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த விதிகள் ரொம்பவும் தெளிவற்றவை மற்றும் தவறாக பயன்படுத்தக்கூடியவை. பாகுபாட்டை சாதி அடிப்படையில மட்டும் சுருக்கி பார்க்கறது பொது பிரிவை சேர்ந்த மாணவர்களையும் கண்டிப்பா பாதிக்கும். பிரச்சனையின் ஆணிவேர் எங்க இருக்குன்னா அந்த கைடுகள் கையில குவிஞ்சு கிடக்கிற கட்டற்ற அதிகாரத்துல தான் இருக்கு. அதனால எல்லாரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான புகார் தீர்வு அமைப்புகள் தான் நமக்கு தேவையே தவிர குறிப்பிட்ட ஒரு தரப்பை மட்டும் பிரிச்சு பார்க்கிற சட்டங்கள் இல்லை. நீங்க சொல்ற அந்த பொதுவான சட்டங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கிற செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் நடந்த சோனமோட கேஸை நம்ம கொஞ்சம் உத்து பார்க்கணும். அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்காலர். அவங்களோட கைட் டாக்டர் சதீஷ்குமார் லேப்ல வச்சே அவங்கள தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கார். சோனமோட லேப்டாப்பை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் செக் பண்ணுறது, எதிர்த்து பேசினா ஆசிட் ஊத்துவேன்னு மிரட்டுறதுன்னு அந்த அச்சுறுத்தல் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. சரி, பொதுவான சட்டம் இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அவங்க காலேஜ் பிரின்சிபல் வல்சன் தம்பு கிட்ட போனா அவர் என்ன பண்ணார்? சோனமோட பெற்றோரை நேரில் கூப்பிட்டு புகாரை திரும்ப பெற கட்டாயப்படுத்தினதோட அவங்களோட ஃபெலோஷிப்பையும் நிப்பாட்டிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது? தற்போதைய நடுநிலை அமைப்புகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள காப்பாத்துறதுல தான் குறியா இருக்கு. அதனால தான் 2026 யுஜிசி விதிகள் மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பிரத்யேக பாதுகாப்பு கொடுக்கிற சட்டங்கள் தேவைங்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் நடந்தது ரொம்ப மோசமான ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஒரு சிஸ்டத்தோட தோல்வியை தவிர சட்டத்தோட தோல்வி கிடையாது. வல்சன் தம்பு பண்ணது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். ஆனா இதுக்காக 2026 யுஜிசி விதிகள் மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த விதிகள் என்ன சொல்லுது? விசாரணை குழுக்கள்ல கட்டாயமா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வேற மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லுது. இது கேம்பஸ்குள்ள என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது? யூபியில் நடக்கிற போராட்டங்களை பாருங்க.
கான்பூர்ல பொதுப்பிரிவை சேர்ந்த மாணவர்கள் மொட்டையடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் இந்த விதிகளை திரும்ப பெறணும்னு கெடு விதிக்கிறாங்க. இந்த சட்டங்கள் மாணவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சமூக பிளவை ஏற்படுத்துது. மதுரை ஹைகோர்ட் கேஸ் ஒன்று இருக்கு. அதுல 2015 யூஜிசி விதிப்படி அமைக்கப்பட்ட ஐசிசி கமிட்டி எந்த பாகுபாடும் இல்லாம தப்பு செஞ்ச கைடை உடனே சஸ்பெண்ட் பண்ணுச்சு. அப்போ தற்போதைய நடுநிலையான சட்டங்களே போதுமானதுதான், அதை சரியா செயல்படுத்தினா போதும். உங்க தரப்பு நியாயம் எனக்கு புரியுது. ஆனா கலை யதார்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் கிடையாது. மதுரை ஹைகோர்ட் கேஸை நீங்க ஒரு பாசிட்டிவான உதாரணமா சொல்றீங்க. அந்த பொண்ணு ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்ததுனால அந்த ஐசிசி கமிட்டி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா 100ல 90 கேஸ்ல இந்த அமைப்புகள் ஆதிக்கவாதிகளுக்கு சாதகமாக தான் செயல்படுது. ஏன்னா விசாரணை குழுவில் இருக்கிற 95% பேர் அதே ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ப்ரொஃபஸர்களாக தான் இருக்காங்க. ஒரு SC/ST மாணவனுக்கு அங்கே எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால தான் 2026 யூஜிசி விதிகளின்படி விசாரணை குழுக்கள்ல OBC, SC, ST பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்படணும்னு சொல்றேன். இதை நீங்க சமூக பிளவுன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க இதை சமூக நீதின்னு சொல்றோம். 6901 OBC மாணவர்களும் 3596 SC மாணவர்களும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து மட்டும் வெளியேறி இருக்காங்கன்னா அந்த சிஸ்டம் அவங்களை எப்படி தனிமைப்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற அந்த டேட்டாவை நான் ஏத்துக்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம்தான், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் இதை வேற கோணத்தில் பார்க்குறேன். 2026 யூஜிசி விதிகளை உச்ச நீதிமன்றம் ஏன் ஹோல்டில் வச்சாங்க? ஏன்னா பொதுப்பிரிவு மாணவர்களும் இதே கைடுகளோட அதிகார துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்படுறாங்க. சட்டம் குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சுருங்கிடக்கூடாது. ஒரு பொதுப்பிரிவு மாணவி தனது கைடால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானா இந்த புதிய விதிகள் அவங்களுக்கு எப்படி நீதியை வழங்கும்? அதனால தான் உச்சநீதிமன்றம் இதை தெளிவற்றதுன்னு சொன்னாங்க. பிரச்சனையின் ஆணிவேர் சாதிய பாகுபாடு மட்டும் கிடையாது, அந்த வழிகாட்டிகளோட கைகளில் இருக்கிற முழுமையான சர்வாதிகாரம் தான். அந்த சர்வாதிகாரத்தை நாம உடைக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த அதிகார குவிப்பை எப்படி உடைக்கிறதுன்னு நாம பேசுவோம். ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த முகமது காசி ஷானவாஸ், நஸ்ரீனா சித்திகி இவங்க 2 பேரும் எழுதின நச்சுத்தன்மை வாய்ந்த வழிகாட்டுதலுங்கிற ரிசர்ச் பேப்பரை எடுத்து பாருங்க. மாணவர்களோட மனநல சிக்கல்களுக்கு முழு காரணமே கைடுகளோட கையில் இருக்கிற அந்த அதிகாரம்தான். ஒரு கைடை செலக்ட் பண்ணுறதுலேருந்து மாதம் ஃபெலோஷிப் வாங்குறது, தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் அந்த ஒருத்தரோட கையெழுத்து தான் தேவைப்படுது. இந்த முற்றுரிமையை உடைக்க நாம் ஏன் நார்டிக் மாடல் அடிப்படையிலான இண்டஸ்ட்ரியல் PhDகளை கொண்டு வரக்கூடாது? இதில் மாணவர் ஒரு இண்டஸ்ட்ரியோட இணைந்து வேலை செய்வார், அவருக்கு சம்பளம் அங்கிருந்து வரும். யூனிவர்சிட்டி கைட் வெறும் அகாடமிக் அட்வைஸ் மட்டும்தான் கொடுப்பார். இது போக AI கோச்சஸை நாம் ஒரு தீர்வாக பயன்படுத்தலாம். இல்லை ஒரு நிமிஷம். AI கோச்சஸ் எப்படி நீங்கள் ஒரு தீர்வாக பார்க்குறீங்க? AI எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான PhD தீசிஸை இவாலுவேட் பண்ண முடியும்? நான் AI-ய தீசிஸ் எழுதவோ திருத்தவோ சொல்லலை. ஆனால் கைடுகளோட செயல்பாடுகளை கண்காணிக்க நம்ம AI-ய பயன்படுத்தலாம். மாணவர்களுக்கு கைடுகளை அசைன் பண்ணுறதுல, தீசிஸை அனானிமஸாக ரிவ்யூக்கு அனுப்புறதுல AI சிஸ்டம்ஸ் ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். ஒரு கைடு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாணவனோட பேப்பரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ இல்லை மெயிலில் அப்யூசிவான வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ AI சிஸ்டம் அதை உடனே ஃப்ளாக் பண்ணிடும். மனித தலையீடுகளை குறைக்கிறது மூலமாக மட்டும்தான் இந்த பாலிடிக்ஸையும் சார்பு நிலையும் நம்ம உடைக்க முடியும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு தியரிட்டிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் இது சாத்தியமா? சுராபயா மருத்துவ ஆய்விதழோட சமீபத்திய டேட்டாவை நீங்கள் கவனிச்சிங்களா? இமோஹா, எலோமியா, சேஜாத்தி மாதிரியான AI சாட்பாட்கள் மாணவர்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கவும் உதவுதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதே ஆய்வு என்ன எச்சரிக்குதுன்னா, மாணவர்கள் AI-யை ரொம்ப சார்ந்து இருக்கும்போது அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்பவே குறைஞ்சிடுது. PhDங்கிறது இயந்திரத்தனமான ஒரு தகவல் பரிமாற்றம் கிடையாது. அது ஒரு மனித உறவு, ஒரு மென்டார்ஷிப். மனித உணர்வுகளையும் நுட்பமான அகாடமிக் வழிகாட்டுதலையும் முற்றிலும் AI கிட்ட ஒப்படைக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. அந்த உறவில் இருக்கிற குறைகளை களையணுமே தவிர மனித தொடர்பையே துண்டிச்சிடக்கூடாது. அந்த வாதம் எனக்கு முழுமையா சம்மதம் இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற அந்த மனித தொடர்புங்கிற பேர்ல தான் மாணவர்கள் தங்களோட சுயமரியாதையை இழக்க வேண்டியிருக்கு. பல சயின்ஸ் லேப்களில் மாணவர்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்க வேண்டியிருக்கு.
கைடுகளோட வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறது, அவங்க குழந்தைங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றதுன்னு எல்லா பர்சனல் வேலைகளையும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தான் செய்ய வேண்டியிருக்கு. இதை எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்களோட தீசிஸ் வருஷக்கணக்கா பெண்டிங்ல வைக்கப்படுது. மனித வழிகாட்டுதலுங்கிற பேர்ல நடக்கிற இந்த மாடர்ன் அடிமைத்தனத்தை ஏஐ மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவான சிஸ்டம் வந்தாதான் கண்காணிக்க முடியும். நான் மனிதர்களை முழுமையா நீக்க சொல்லல, ஆனா பவர் டைனாமிக்ஸை பேலன்ஸ் பண்ண ஏஐயோட தலையீடு ரொம்ப அவசியம். ஏஐ ஒரு கருவியா செயல்படலாம், ஆனா அதுவே சிஸ்டத்தை மாத்திர தீர்வாகிடாது. கைடுகளோட ஏகபோக உரிமையை உடைக்க நாம சிஸ்டத்துக்குள்ளேயே சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம். வெளிப்படையான மதிப்பீட்டு குழுக்கள், ஒரு கைடுக்கு பதிலா 2-3 கைடுகள் கொண்ட அமைப்பு, அப்புறம் மாணவர்களோட குறைகளை உடனுக்குதான் கேட்கிற வலுவான குறைதீர்க்கும் அமைப்புகள், இதெல்லாம் தான் பிராக்டிக்கலான தீர்வுகள். நீங்க முன்னாடி சொன்ன அந்த மதுரை ஹைகோர்ட் கேஸை எடுத்துப்போம். அதுல அந்த கைடு என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மாணவியோட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அழிச்சிட்டு அவங்களோட பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ணிடுவேன்னு வெளிப்படையா மிரட்டி இருக்கார். ஆனா அந்த பல்கலைக்கழகத்தோட ஐசிசி கமிட்டி முறையா விசாரிச்சு அந்த ப்ரொஃபஸரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல அனுப்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுல ஏஐயோட தேவை எங்க வருது? சரியான மனிதர்களை கொண்டு அமைக்கப்பட்ட கமிட்டிகளே எங்க நீதியை வழங்கியிருக்கு. மதுரை கேஸ்ல நீதி கிடைச்சது ரொம்ப ஆறுதலான விஷயம்தான். ஆனா எல்லா இடத்துலையும் இது நடக்கிறதில்ல. குறிப்பா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள், நிறுவனங்கள் நீதியை விட தங்களோட ரெப்யூட்டேஷனை, அதாவது நற்பெயரை தான் பெருசா நினைக்கிறாங்க. ஜேஎன்யூ விவகாரத்தை எடுத்துக்கோங்க. நசர் முகமது மொய்தீன் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஸ்காலர் கேம்பஸ்ல ஏபிவிபி அமைப்பினால கொடூரமாக தாக்கப்படுறார். தாக்குதலுக்குள்ளான அந்த மாணவருக்கு நீதி வாங்கி தர்றதுக்கு பதிலா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுச்சு? அவரோட சொந்த கைடே அவரை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு முத்திர குத்தினார். அவரோட ஃபெலோஷிப்பை நிறுத்தப்பட்டுச்சு, லேபுக்குள்ள நுழைய தடை விதிச்சாங்க. கடைசியாக அக்டோபர் 4ஆம் தேதி அவர் தன் பிஹெச்டியை தொடர முடியாதுன்னு யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. தப்பு செஞ்சவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சிஸ்டம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். அதனால தான் நிறுவனங்கள் தாங்களாவே திருந்துவாங்கன்னு நம்ம இனியும் காத்துட்டு இருக்க முடியாது. 2026 யுஜிசி விதிகள் மாதிரி கடுமையான வெளிப்புற தலையீடுகள் கொண்ட சட்டங்கள் கட்டாயம் தேவை. நசர் முகமது மொய்தீன் கேஸ்ல யூனிவர்சிட்டி நடந்துகிட்ட விதம் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கதுதான். நிறுவனங்கள் தங்களோட நற்பெயரை காப்பாத்த உண்மையை மூடிமறைக்க பாக்குறாங்கங்கிறத நான் முழுமையா ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க சொல்ற தீர்வை என்னால ஏத்துக்க முடியல. புதிய யுஜிசி விதிகளை போல மிகவும் அரசியலமயமாக்கப்பட்ட குறிப்பிட்ட தரப்புக்கு மட்டும் சாதகமான சட்டங்கள் இந்த நிலையை கொஞ்சம் கூட மாத்த போறதில்ல. சொல்லப்போனா இன்னும் மோசமாக்கும். ஒரு சட்டம் நீதியை வழங்கணுமே தவிர மாணவர்களுக்குள்ளே பிரிவினையை வளர்க்கக்கூடாது. செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கேஸ்ல வல்சன் தம்பு என்ன செஞ்சாரு? புகார் அழிச்சா பிஹெச்டி கனவு பறிபோயிடுன்னு மிரட்டினாரு. இது சாதி சார்ந்த பிரச்சனை இல்ல, இது பியூர் அண்ட் பியூர் அதிகார பலம் சார்ந்த பிரச்சனை. இதுக்கு தீர்வு என்னன்னா, ஐசிசி கமிட்டியில கட்டாயமா என்ஜிஓ உறுப்பினர்கள், அப்புறம் வெளியில இருந்து பிற துறைகளை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான அரசியல் தலையீடற்ற எல்லாரையும் சமமா பார்க்குற நீதியால மட்டும்தான் உண்மையான பாதுகாப்பை கொடுக்க முடியும். நீங்க சொல்ற அந்த சமமான நீதி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஐடியலான உலகத்துல அது செட் ஆகும். ஆனா கடை யதார்த்தம் என்ன? 95% ஆதிக்க சாதியினர் உட்கார்ந்திருக்க ஒரு சிஸ்டத்துல நீங்க சொல்ற பொதுவான சட்டங்கள் யாருக்கு சாதகமா வளைக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். தர்ஷன் சோலங்கியோட மரணத்தை வெறும் அகடமிக் ப்ரெஷர்னால வந்த தற்கொலைன்னு சுருக்கிட முடியுமா? அவர் ஃபேஸ் பண்ண சாதிய பாகுபாடுகள் தான் அவர் அந்த நிலைக்கு தள்ளுச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள நுழையிற ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க வந்த பின்னணியை புரிஞ்சுக்கிற, அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிற கமிட்டிகள் தான் நிஜமான நம்பிக்கையை கொடுக்கும். 2012 விதிகளின் கீழ் அமைக்கப்பட்ட கமிட்டிகள் எல்லாம் பெயரளவுக்கு தான் இயங்குது. ஒரு பொண்ணு புகார் கொடுக்க போனா உன் எதிர்காலத்தை கெடுத்துக்காத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்றதுக்கு தானே இந்த கமிட்டிகள். 2012 விதிகள் பல இடங்கள்ல சரியா செயல்படலைங்கிறத நான் மறுக்கல. ஆனா சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ஒரு பிழையான விதியை நாம தீர்வா ஏத்துக்க முடியாது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி உஜ்ஜல் புயான் அடங்கிய அமர்வு இதைத்தான் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டினாங்க. பாகுபாடுங்கிறது அனைத்து மனிதர்களுக்கும் எதிரானதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா இந்த யுஜிசி விதிகள் சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே பாகுபாடு நடப்பதாக ஒரு பிரிமைஸை உருவாக்குது. இது கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது. அதனால தான் இதை நிறுத்தி வச்சாங்க. பொதுவான சட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகளை அடைக்க நாம நடைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். சட்டத்தோட நோக்கமே வரலாற்று ரீதியா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குறது தான்.
இத பொது பிரிவினரை புறக்கணிப்பதா நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு கேம்பஸ்ல நடக்கிற வன்முறைகளை பாருங்க. ஸ்காலர்ஸோட செல்போனை ஒட்டு கேட்கறது, IMEI நம்பர் வச்சு அவங்கள ட்ராக் பண்றது, பர்சனல் பேங்க் டீட்டெயில்ஸை ரகசியமா கலெக்ட் பண்றதுன்னு இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் வாரா மாறிடுச்சு. IIT மாதிரி பெருமை வாய்ந்த நிறுவனங்கள்ல ST மாணவர்களுக்கான PhD இடங்கள் பல வருஷங்களா நிரப்பப்படாமலேயே இருக்கு. தகுதியான மாணவர்கள் இல்லைங்கிறது இதுக்கு காரணம் கிடையாது. அவங்கள உள்ள விடாம தடுக்கிற ஒரு வலுவான கட்டமைப்பு அங்க இருக்கு. இந்த கட்டமைப்பை உடைக்கத்தான் 2026 UGC விதிகள், நார்டிக் மாடல், அப்புறம் AI தொழில்நுட்பம்னு பலமுனை தாக்குதல் தேவைப்படுது. நீங்க சொல்ற அந்த டிஜிட்டல் கண்காணிப்பு, உளவியல் வன்முறைகள் எல்லாம் 100க்கு 100 உண்மை. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி ஆய்வுதல்ல வந்த டேட்டாவும் இதையே தான் கன்ஃபார்ம் பண்ணுது. 200 மாணவிகள்ல 185 பேர் தேவையற்ற பாலியல் கவன ஈர்ப்புகளுக்கு ஆளாயிருக்காங்க. இது ஒட்டுமொத்த கல்விச்சூழலோட வீழ்ச்சியை தான் காட்டுது. ஆனா இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்துக்கே இருக்கிற த்ரெட். மதுரை கேஸோட தீர்ப்புல நீதிபதி CV கார்த்திகேயன் ஒரு ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதலை கொடுத்தாரு. பாலியல் கேஸுகள்ல சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவங்களோட அடையாளங்களை முழுமையா ரகசியமா வச்சிருக்கணும்னு அவர் உத்தரவிட்டார். இந்த மாதிரியான பிராக்டிக்கலான விஷயங்கள் தான் மாணவர்களுக்கு தைரியத்தை கொடுக்குமே தவிர கேம்பஸ் அரசியல் களமாக்குறது கிடையாது. அடையாளங்களை ரகசியமா வைக்கிறது கண்டிப்பா அவசியம்தான். ஆனா குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிகளே செயல்படும் போது அந்த ரகசியம் எங்க காப்பாற்றப்படுது? JNU சம்பவத்திலையும் சரி, செயின்ட் ஸ்டீவன் சம்பவத்திலையும் சரி, பாதிக்கப்பட்ட மாணவர்களோட அடையாளங்கள் அப்பட்டமா வெளியே தெரியப்படுத்தப்பட்டு அவங்க கேம்பஸ்ல சமூக ரீதியா தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அமைப்பு ரீதியான வன்முறைக்கு ஒரு சாதாரண கமிட்டியால தீர்வு காண முடியாது. கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் தான் வேணும். மாணவர்களை கைடுகளோட பிடியிலிருந்து முழுமையா விடுவிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் PhDகள், டெக்னாலஜி இன்டர்வென்ஷன், அப்புறம் சமத்துவ விதிமுறைகள், இது 3 தான் ஒரே வழி. கைடுகளோட முற்றுரிமையை உடைக்கணுங்கிற அந்த புள்ளியில நான் உங்ககிட்ட 100% உடன்படுறேன். கல்வி முறை சீர்திருத்தங்கள் கண்டிப்பா வரவேற்கத்தக்கவை. ஆனா மறுபடியும் சொல்றேன், சட்டம் எல்லாரையும் சமமா பாவிக்கணும். ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ப்ரொஃபசர் இன்னொரு ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சா அவங்களுக்கும் அதே வீரியத்தோட நீதி கிடைக்கணும். சட்டங்களை அரசியலாக்குறது கல்வி நிலையங்களை ஒரு போர்க்களமா மாத்திடும். UPல நடக்கிற போராட்டங்கள் எதை காட்டுது? ஒரு தரப்பு மாணவர்களை இன்னொரு தரப்பு மாணவர்கள் எதிரியா பார்க்குற மனநிலையை இந்த சட்டங்கள் உருவாக்கிடுச்சு. இது ஆரோக்கியமான கல்விச் சூழலுக்கு சற்றும் உகந்தது கிடையாது. நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்னோட நிலைப்பாட்டை சுருக்கமா பதிவு செஞ்சிடுறேன். இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் ஃபேஸ் பண்ற கட்டமைப்பு ரீதியான வன்முறைகள் ஒரு சாதாரணமான கமிட்டியால தீர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமா வேர் ஊன்றிடுச்சு. தர்ஷன் சோலங்கி மாதிரியான மாணவர்களோட தற்கொலைகளும் பல்லாயிரக்கணக்கான விளிம்பு நிலை மாணவர்களோட இடைநிற்றலும் இந்த சிஸ்டம் முழுமையா ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறத தான் காட்டுது. அதனால வழிகாட்டிகளோட அதிகாரத்தை உடைக்க AI மாதிரியான தொழில்நுட்பங்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்கிற 2026 UGC விதிமுறைகளையும் நாம கட்டாயம் எந்த சமரசமும் இல்லாம அமல்படுத்தியே ஆகணும். கட்டமைப்பு ரீதியான வன்முறைகளையும் ஒருத்தர் கையில அதிகாரம் குவியறதையும் நாம உடனே சரி செய்யணுங்கிறதுல எனக்கு உங்ககிட்ட எந்த முரண்பாடும் இல்லை. ஆனா அதுக்கான தீர்வு சமுதாயத்தை பிளவுபடுத்துற, மாணவர்களுக்குள்ளே அரசியல் பாகுபாட்டை உருவாக்குற 2026 UGC விதிகள் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை எல்லா தரப்பினருக்கும் சமமா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம வெளிப்படைத்தன்மையோட செயல்படுத்துறது தான் சரியான தீர்வா இருக்கும். NGO பிரதிநிதிகள் அடங்கிய எந்த பாகுபாடும் காட்டாத கமிட்டிகள் தான் மாணவர்களுக்கு நிரந்தரமான உண்மையான பாதுகாப்பை கொடுக்கும். இது மாதிரி ரொம்பவும் சிக்கலான பல லேயர்ஸ் இருக்கிற சமூக மற்றும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் ஒரே தீர்வுன்னு ஒற்றை பரிமாணத்துல நம்ம சொல்லிட முடியாதுங்கிறத இன்னைக்கு நம்ம விவாதம் ரொம்ப தெளிவாக்கி இருக்கு. நீங்க ஒரு முக்கியமான கோணத்தை முன் வச்சீங்க, நான் ஒரு கோணத்தை முன் வச்சேன். நாம ரெஃபர் பண்ண இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இன்னும் பல ஆழமான விஷயங்கள் தேடி படிக்கிறதுக்காக இருக்கு. உண்மைதான். தற்போதைய அதிகார கட்டமைப்பை மாற்றி மாணவர்களுக்கு பாதுகாப்பான சுதந்திரமான கல்விச் சூழலை எப்படி உருவாக்குறதுன்னு நாம பல கோணங்கள்ல ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். இவ்வளோ நேரம் நாம பேசின இந்த தரவுகள், விவாதங்களின் அடிப்படையில இதுக்கான சரியான தீர்வு என்னங்கிறத முடிவு செய்யற அந்த பொறுப்பை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் உங்ககிட்டயே நாங்க விட்டுடுறோம். ரொம்ப சிறப்பான ஒரு விவாதம். உங்ககிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றி. எனக்கும் அதே சிந்தனை தான். ரொம்ப நன்றி.